ஓம் ஸ்ரீநாத். இன்று நவராத்திரி ஆரம்பத்திற்கு முன் நாம் கொலு இருக்கின்ற தன்மைகளை விளக்கப் போகிறோம். அம்பிகையின் நல்லாசியுடன் கொலு எதற்காக வைக்கப்படுகின்றது என்பதை நம் ஆசிரமம் முடிந்தவரையில் அனைவரின் நன்மை பேணி விளக்குகின்றது. ஓம் ஸ்ரீநாத். ஓம் ஸ்ரீநாத். நான் முன் சொன்னது போல் கொலு வைக்கின்ற பாரம்பரியம் தன்மை எதை ஒட்டி இருக்கிறது? நவராத்திரியின் முன் தினமாகி இருக்கின்ற அமாவாசை திதியிலே ஆலயங்களிலோ தெய்வீக திருத்தலங்களிலோ ஆசிரமங்களிலோ அல்லது இல்லங்களிலோ பக்தர்கள் கொலு வைக்கின்றார்கள். இந்த கொலு வைக்கின்ற இடத்தை நன்றாக சுத்தம் செய்து தெய்வீக சின்னங்களால் அலங்கரித்து அதன் பிறகு பிரத்யேகமாக மேடை அமைத்து அதன் மேல் தங்களுக்கு விருப்பமான விக்கிரகங்களை அல்லது தெய்வீக பொருட்களை வைத்து வணங்குவது பொதுவாக இருந்து வருகிறது. தங்களுக்கு விரும்பிய விக்கிரகங்கள் என்று சொல்கின்ற போது அந்த தெய்வங்கள் தான் அவருக்கு மிகவும் பிடித்த முதல் கடவுளாக இருக்கும். அந்த அடிப்படையில் அவர்கள் அந்த தெய்வங்களை தன் விருப்பப்படி கொலு வைத்து வணங்க முயற்சிக்கின்றார்கள். இந்த முயற்சியின் வித்தாக எது இருக்கிறது என்று நாம் ஆராய்ந்தோம் என்றால், கொலு எதற்காக வைக்கப்பட வேண்டும் என்பதை நாம் ஆராய்ந்தால், இந்த கொலு வைக்கின்ற தன்மை அந்த ஒவ்வொரு பக்தரையும் அல்லது ஆன்மாவையும் சேர்ந்ததாக இருக்கிறது. அவர்கள் தன்னை நவராத்திரியின் முன் தினமாகிய அந்த நன்னாளிலே பிரதமை திதியிலிருந்து நவராத்திரி தொடங்குவதற்கு முன் அமாவாசை திதியிலே தன்னை தயாராகிக் கொள்கின்றார்கள். வருகின்ற இந்த 9 நவராத்திரி தினங்களை கடந்து விஜயதசமியிலே தான் ஒரு வெற்றி திருமகனாக அல்லது ஒரு வெற்றி திருமகளாக ஆக வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். இந்த பாரம்பரியத்திலே இருந்து வந்ததுதான் முதலாக நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இந்த வெற்றி திருமகனாக அல்லது திருமகளாக மாற முடியும், அதற்கு எந்த வகையான வைராகியங்கள் எந்த வகையான முயற்சிகள் இருக்க வேண்டும் என்ற தன்மையை ஒட்டிதான் கொலு வைக்கின்ற பாரம்பரியம் இருக்கிறது. ஆகவே தவமாய் தவம் இருக்க அந்த கொலு மேடையிலே நாம் விரும்பிய விக்கிரகங்களை அல்லது தெய்வீக பொருட்களை வைத்து நமக்கு சான்றாக அங்கே அதை நிறுத்துகிறோம் என்பதே உண்மை. ஆகவே வெறுமனமே கொலு வைப்பதினாலும் அழகாக அலங்கரித்து மேடை எழுப்புவதினாலும் மற்றும் நமக்கு தெய்வீக அருள் வருவதில்லை. முதலிலே நாம் அந்த தெய்வீக தன்மையை, அந்த தெய்வீக உணர்வினை நம் உடலிலே ஊற செய்து தவமாய் தவம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தோம் என்றால் நிச்சயமாக விஜயதசமியிலே நாம் ஒரு வெற்றி திருமகளாக அல்லது ஒரு வெற்றி திருமகளாக ஆவோம் என்பது சின்னம். ஓம் ஸ்ரீநாத்.